பாஜகவோடு தனக்கு இருக்கிற டீலிங்கை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியா முழுக்க அதிர்ந்து போயிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அனுப்பின லெட்டரில் பாஜகவோட சீலை எதுக்குங்க போட்டிங்க அப்படின்னா, ஐயோ அது யாரோ தெரியாமல் ஆஃபீஸில் இருந்த ஒரு கிளர்க்கு மாற்றி குத்திட்டாருன்னு பகிரங்கமாக இன்றைக்கு உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். என்ன நடந்தது? இந்தியா முழுக்க அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த அறிக்கையினுடைய பின்னணி என்ன? ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் வரைந்து கட்டி கொண்டு இறங்கி இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். நேரடியாக நாங்கள் பாஜக ஆள் தானே எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டீங்களா? இதைத்தானே நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படிங்கிற வகையில் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறார்கள். தேர்தல் ஆணையருக்கு எதிராக அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? என்ன நடந்தது? பாஜக சீல் எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போச்சு? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. நேற்றைக்கு மதியத்திலிருந்து ஒரே பரபரப்பு. தேசிய அளவில் அது பெரிய செய்தி ஆயிடுச்சு. என்ன, எலெக்ஷன் கமிஷன் எல்லா கட்சிகளுக்கும் இது சர்க்குலர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நோட்டீஸ் வந்ததும் முதல்ல அதை பார்த்திங்கன்னா சிபிஐஎம்மும் காங்கிரஸும் தான் கையில் எடுக்கிறார்கள். ஏன்னா கேரளா அந்த நோட்டீஸில் நம்ம அந்த நோட்டீஸே டிஸ்பிளே பண்ணுவோம். மேலே என்ன இருக்குது பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாச்சன் சாலை, அந்த நிர்வாச்சன் சதான், அசோகாராட், நியூ டெல்லி எல்லாம் இருக்கா. கீழே ஒரு சீல் இருக்குது பாருங்கள். அது என்னென்னு பாருங்கள், பாரதிய ஜனதா பார்ட்டி கேரளா. கேரளாவில் இருக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய சீலை போட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய செக்ரட்டரி என்டி பூட்டியாங்கிறவர் எதற்காக அனுப்புகிறாருங்கிற விஷயத்தை முதல்ல உடைக்கிறாங்க. ஆன்லைனில் சிபிஐஎம் இதை எடுத்து போட்டு அடித்த உடனே தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு அமைதியாக இருக்காங்க. ஐயோ சீலை மாற்றி போட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஓடி இருக்கு. முதல்ல சிபிஐஎம் போட்ட அந்த ட்வீட்டை பார்ப்போம். இது வரைக்கும் ஏதோ நாங்கள் நேர்மையான ஆள் மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி செஞ்சீங்களே, இப்போ அதெல்லாம் எதுக்கு மறைக்கணுன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? எந்த விதமான சீக்ரெட்டும் கிடையாது. மத்திய அரசு நேரடியாக தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் வழக்கமாக ரெண்டும் வெவ்வேறு ரூமில் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ் வேறு, இந்த ஆஃபீஸ் வேறு, பாஜக தலைமையில் உலகம் அந்த பக்கம் இருக்குது, இது இந்த ரோட்டில் இருக்குன்னு ஆஃபீஸையாச்சும் வேறு வேறையாக காட்டுவீங்க. இப்போ அதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சா? ஏன்னா சீல்ஸ் எல்லாம் வழக்கமாக இங்கேருந்து மாற்றி ஒரே டேபிளில் 2 சீல் பக்கத்தில் இருக்குன்னா எடுத்து குத்தும் போது ஒரே டெஸ்கில் வச்சுருந்தா எடுத்து மாற்றி குத்தும் போது பக்கத்தில் இருந்து எடுத்து குத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிருக்கு. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் லெட்டரில் பாஜகவின் சீல் இதுக்கு முன்பாக காலங்காலமாக இருந்த, ஏற்கனவே ஒரு முறை சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் எந்த பட்டு நாமுக்கினாலும் தாமரையில் தான் அது போய் எந்திரிக்கும் அப்படின்ற மாதிரி ஓட்டா விழும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது, நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் எது பண்ணாலும் அங்கேயும் தாமரையாக தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. யாராவது ஒருத்தவங்க இதை ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்குலர் ஒரு கிளர்க்கு போடுறாரு, அதை லாஸ்ட்டில் கிராஸ் செக் பண்ணி செக்ரட்டரி சைன் பண்ணுறாருங்க. நீங்கள் சைன் பண்ணுறவர் சாதாரண ஆள் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயலாளர் அந்தஸ்து தான். அவர் என்ன மாதிரியான கேட்டர்லேருந்து வந்திருப்பாருங்கிறது இருக்குது, எத்தனை ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்குங்கிறது இருக்குது. இல்லை இது வழக்கமான சீல் தானே, ஒருவேளை இன்டர்னலி மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தாமரை சீல் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. அப்போ இதில் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா மார்ச் 19, 2019 ஒரு அஃபிடவிட் லெட்டர் தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்படுகிறது. அதில் பார்த்திங்கன்னா பிஜேபி கேரளா யூனிட் கடந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல் முறையாக, அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்கள் எல்லா கட்சிகிட்டு இருந்தும் நாங்கள் இதை வாங்கணும், அதில் ஏதோ மாறிடுச்சுனாலும் பரவாயில்ல, தேசிய லெவலில் இது போகுது அப்படின்னா 2 பேரும் ஒரே சீல் யூஸ் பண்ணுவது வெளியில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பாஜக கேரளா யூனிட் முதல்ல சொல்கிறாங்க, 2019 பாஜக கேரளா அவங்க ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. அந்த லெட்டரில் பாஜக சீல் இருந்துச்சு, ஏன்னா அவங்க கட்சி அனுப்புனாங்க. இப்போ இவங்க அனுப்புறதுல அந்த சீல் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு? இந்த 5 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கம்யூனிஸ்டுகள் எழுப்புகிறார்கள். இதுக்கு உலகத்திலே யாரும் யோசிக்க முடியாத ஒரு பதில் கேரளாவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னார் பாருங்க. அதுதான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது. அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் regarding the erroneous circulation of election commission document. தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் நடந்த தவறுகள் தொடர்பாக நாங்கள் விளக்கம் கொடுக்கிறோம். என்ன விளக்கம்?
சமீபத்தில் எங்களுடைய கவனத்துக்கு வந்தது. பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய சீல் இருக்கக்கூடியதை வந்து மலையாளம் நியூஸ் சேனல்ஸ் மட்டும் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதை என்ன சொல்கிறோம், இது வந்து பியூர்லி ஒரு கிளரிக்கல் எரர். இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு கிளர்க்காக வேலை செய்கிறார் இல்லையா, அவர் யாரோ ஒருத்தர் பார்த்து மாற்றி குத்திவிட்டார், அதன் காரணமாக இது வந்து நடந்திருக்குங்கிறது நாங்கள் உடனடியாக பண்ணிச்சு. பிஜேபி கேரளா யூனிட் எங்களுக்கு சொல்லி 2019 கைட்லைன்ஸில் கேண்டிடேட்ஸ் தொடர்பான விஷயங்கள்லாம் வரும்போது ஒரிஜினல் டைரக்டிவ் அவங்க சப்மிட் பண்ணாங்க. அதாவது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, 2019 பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கு. அதை வாங்கி அவங்க சீலை அதில் குத்தி ஒரு பக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் விட வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக மாற்றி வச்சு தலை சுற்றுதில்லை, அதை வச்சு நாங்கள் எடுத்துட்டோம்னா 5 வருஷத்துக்கு முந்தின லெட்டரை நீங்கள் எப்படி எடுத்து இன்றைக்கி கொடுத்தீங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த சுற்றறிக்கை போச்சு இல்லையா, அது அத்தனையும் நாங்கள் திரும்ப வாபஸ் வாங்குகிறோம். 2019 நடந்த நீங்கள் நமக்கு கேட்கும்போதே கிருங்குது. அவங்க அதை ஒரு விளக்கமாக சொல்லி உடனடியாக எல்லாருக்கும் வந்து நாங்கள் எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டோம், அந்த சர்க்குலர்லாம் வாபஸ் வாங்க சொல்லியிருக்கோன்னு தேர்தல் ஆணையம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குது. இப்போ எங்கே கேள்வி வருதுன்னா, சார் அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. 2019 இவங்க அனுப்பின சர்க்குலர், அதை அவங்க 2026 வேறு ஏதோ ஒரு இதை ஃபைல் பண்ணும்போது சேர்த்து அதில் அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்களாம். உங்களால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை எடுத்து எல்லா கட்சிக்கும் அனுப்பி விடுறீங்கிற குற்றச்சாட்டில் இதை வாபஸ் வாங்கணும்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் மெயில் பண்ணியிருக்கிறீங்க, மெயில் பண்ணது எப்படி வாபஸ் வாங்குவீங்கிற கேள்வி இருக்குது. அது எல்லாருக்கும் போயிருச்சு. சிபிஐஎம் அந்த மெயிலையும் போடுறாங்க, ஃபார்வர்டட் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் FAQs on criminal antecedents if any of the candidate and it's publicly in pursuance of Honorable Supreme Court judgment dated 25/9/2018 writ petition civil 536 of 2011 regarding அப்படின்னு அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து போட்டு அதில் அட்டாச் பண்ணதில் தான் இது இருக்கிறது. ஆக இப்போ நமக்கு தெரிய வேண்டிய கேள்வியாக இது நிற்கிறதுங்கிறது தான். மெயில் அனுப்புனது இப்போ நீங்கள் வித்ட்ரால் வாங்கினா வித்ட்ரால் பண்ணிட்டோன்னு மெயில் அனுப்ப போகிறீங்களா என்ன ஏதுங்கிற விஷயத்துக்கே வரலை. இதை பார்த்தீங்க அப்படின்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. EC சர்க்குலர் வித் பிஜேபி சீல் போல் பேனல் கால்ஸ் கிளரிக்கல் எரரின் கிளாரிஃபிகேஷன். நமக்கு திரும்ப நேற்று முழுக்க அதுதான். காங்கிரஸ் இது குறித்து கேள்வி எழுப்பும்போது பாஜகவினுடைய இதை இவங்க எடுத்துக்கிறாங்க, இது மிஸ்டேக் கிடையாது, சீரியஸ் ரெட் ஃப்ளாக். தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு சார்பு தன்மையோடு போய் நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷனல் பாடிகிட்ட நியூட்ரலிட்டி, கிரெடிபிலிட்டி இதெல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. இப்போ நம்ம கேட்க வேண்டியது, தேர்தல் ஆணையம் ஏன் பாஜகவினுடைய கைக்கூலியாக ஏவலாளாக செயல்படுகிறது? 2வது, தேர்தல் ஆணையத்திடம் எதற்காக அரசியல் கட்சிகளுடைய சீல் இருக்கிறது? 3வது, இதற்கு யார் பொறுப்பு? 4வது, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு நீங்கள் நடந்ததை தெள்ள தெளிவாக நேரடியாக வெளியில் வந்து பேசுவீர்களா? இதுக்கு எங்களுக்கு வெளிப்படையான விஷயங்கள், தன்மைகள் வேண்டும், வெளிப்படையான பதில்கள் வேண்டும். இந்தியா டிசர்வ்ஸ் ஆன்சர்ஸ். இந்திய மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகமும் இதை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். டிஎம்கேனுடைய அஃபிஷியல் ட்வீட்டில் பார்க்குறோம், எலெக்ஷன் கமிஷன் இவ்வளோ நாள் ஆச்சு நியூட்ரலாக இருக்கணும்னு நடிச்சுக்கிட்டாச்சும் இருந்தாங்க, இப்போ பாஜக சீலோட வருது அப்படின்னா நேரடியாக நாங்கள் அவங்க ஆள் தாங்கிறத. அதாவது இந்த பிரகாஷ் ராஜோட இந்த அபியும் நானும்ல ஒரு இது வரும், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட்டு போடாமல் ஆனால் அப்படியே நடக்கிறாரு, முதல்ல கூச்சப்பட்டு நடந்து அப்புறம் அப்படியே நிமிந்து நடப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி நாங்கள் பாஜக ஆள் தாங்கிறத முதல்ல மறைச்சி சொன்னாங்க, அப்புறம் பட்டும் படாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து வக்காலத்து வாங்கும், இப்போ நேரடியாக ஆமாம் நாங்கள் அவங்க ஆள் தான் என்னப்பங்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜஸில் வந்துட்டாங்கங்கிற மாதிரியிலான ஒரு ஒப்பீனியனை வச்சுருக்குறாங்க. எஸ்ஐஆரில் தொடங்கி வாக்காளர்கள் இது பண்ணதிலிருந்து பிஜேபி அப்போ பிஜேபியை ஆதரிக்காத வாக்காளர்கள் நீக்கியதில் தொடங்கி பாஜகவுடைய சீலையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாஜகவினுடைய எக்ஸ்டென்ஷன், ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இது வெறும் கிளரிக்கல் எரர் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது, பொறுப்பற்ற தன்மையாக இருக்கிறது. பாஜக இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்படுத்திய சிக்கல்கள், அதனுடைய நெருக்கடிகளை விடவும் தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொண்டிருப்பது மிக மிக அபாயகரமானது என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். இது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய MP மஹவா மைத்ரா, தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ இவ்வளோ தைரியம் வந்துருச்சு கடந்த காலத்தில் பாஜகவினுடைய சீலோடு இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஞானேஷ்குமார் உடனடியாக
தன் மீது தவறில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். டெமோக்ரஸி வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து லெட்டரை நாங்கள் அனுப்புவோனாச்சும் சொல்லுங்கள், இனிமேல் நாங்கள் வந்து தனியாக சீல்லாம் போட மாட்டோம், பாஜக சீல்லே அனுப்புவோனாச்சும் அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒத்துக்குங்க அப்படிங்கிற வகையில் மஹவா மைத்ராவினுடைய கேள்வி என்பது இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸை தொடங்கி பலரும் இது தொடர்பான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது வந்து நேற்றைக்கு நாள் முழுக்க மிகப்பெரிய சிக்கலாக மாறி இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான பதிலை நோக்கி அது நகரலைங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது மிகப்பெரிய விஷயமாக எங்கே வெடிக்க போகுது அப்படின்னா, இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு தொடங்கியதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நாட்களில் எப்பொழுது வேண்டுமானால், ஏன்னா ஏப்ரல் 2 வரைக்கும் இருக்கிறது, இங்கே ஒரு 6-7 நாட்கள், அங்கே ஒரு 2 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த 9 நாட்களுக்குள், ஏன்னா ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுமார் 192 எம்பிகள் வரைக்கும் கையெழுத்து வாங்கி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஞானேஷ்குமார் என்கிற இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியை பதவியை பறிக்க வேண்டும் என்று ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். An impeachment motion has been tabled to the லோக்சபா செக்ரட்டரியேட். இந்தியாவினுடைய மக்களவை செயலகத்திற்கு தேர்தல் ஆணையருக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு புகாரையே கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரில் பல விஷயங்கள் குற்றச்சாட்டுகளாக அடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஞானேஷ்குமார் என்கிற இவர் எந்த அளவுக்கு பாஜகவினுடைய சார்புத்தன்மையோடு இருந்தார், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது எப்போது வேண்டுமானாலும் விவாதத்திற்கு எடுக்கப்படலாம் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்போ இந்த சூழலில் தொக்கா போய் கூடுதலாக ஒரு பாயிண்ட்டை அவங்க பேசுகிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஞானேஷ்குமாருக்கு எதிராக நம்ம அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம். கன்சிடரிங் இம்பீச்மெண்ட் மோஷன், ஆக்சுவலாக இம்பீச்மெண்ட் மோஷனில் அவங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படின்னா, நேரடியாக ஞானேஷ்குமார் ஒரு சார்புத்தன்மையோடு செயல்படுகிறார். ஞானேஷ்குமார் அவர்கள் இந்தியாவினுடைய அனைத்து கட்சிகளுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளோடும் எந்த விதமான உரிய பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் பல்வேறு விதமான டிராஸ்டிக் சேஞ்சஸை அமல்படுத்தி இருக்கிறார். நீங்கள் எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரங்களில் அவர் செய்திருப்பது சட்டவிரோதம் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு சார்பு தன்மையோடு, அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுனா அவர் மீது குற்றச்சாட்டு வைத்தால் நேரடியாக பாஜக வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. எந்த வகையில் பாஜகவுக்கு இவருடைய நலன் என்பது முக்கியமாக போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஞானேஷ்குமார் அவர்கள் கடந்த காலத்தில் ஒரு வேளை இன்னும் இருக்கிறாரா, அப்படியே இருந்திருந்தாலும் அவர்கிட்ட பிஜேபி சீல் எப்படி போச்சுங்கிற கேள்வி தான் எழுப்புறாங்க. ஏன்னா அவர் அமித்ஷா அவர்களுக்கு செயலாளராக இருந்தார். மத்திய அரசினுடைய இவர் உள்துறை மற்றும் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு துறைக்கான அமைச்சராகவும் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் இருக்காரு. அந்த கோஆபரேட்டிவ் செக்ரட்டரியாக தான் இவர் இருந்தார். அங்கே பிஜேபி சீலெல்லாம் எடுத்து வருவாள், அமித்ஷா தயார் பண்ணுற லெட்டரில் இவர் வந்து இந்த சீல் அடித்தாரா, அந்த சீலை ஒன்று அப்படியே கையோடு எடுத்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு போய் அங்கே அவர் டேபிளில் வச்சுருந்ததை அவசரத்துக்கு அந்த கிளர்க்கை எடுத்து மாற்றி டக்குன்னு குத்திவிட்டாரா அப்படின்னு தெரியல என்கிற ரீதியில் அது விமர்சனமாக ரொம்ப போகிற போக்கில் ரொம்ப கலாய்க்கக்கூடிய விஷயமாக போனாலும் அதில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை நம்ம கவனிக்கணும். அப்போ நேரடியாக ஞானேஷ்குமார் என்பவர் வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படைத்தன்மை காலியானது ஒன்று. இரண்டாவது, இந்த எந்த ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு விதி திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். எலெக்ஷன் கமிஷன் இந்த எல்லா இடத்துலையும் சிசிடிவிஸ் எடுக்கிறாங்க இல்லையா, தேர்தல் நடக்கும்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை 45 நாளைக்குள்ளே நாங்கள் டெலீட் பண்ணிடலான்னு யாரையும் கேட்காமல் அவர்கள் அவசரமாக ஒரு விதி திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஏன்னா அதை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ராகுல் காந்தி ஓட் சோரிங்கிற அது அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஹெச் ஃபைல்ஸ் அண்ட் ஹரியானா எலெக்ஷன் மொத்தமாகவே அவர் வந்து மேனிப்புலேட்டட்ங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு முன்பாக ஆலந்து தொகுதியாகட்டும் அல்லது மகாதேவ்புரா தொகுதியாகட்டும், ரஜோர் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியாகட்டும், இதெல்லாம் அவர் உதாரணமாக சைட் பண்ணார். இது எதற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான பதில் சொல்லலை. ஹரியானாவில் முழுக்க இவங்க வேலை பார்த்ததான்னும் போது அந்த ஹரியானாவினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எலெக்ஷன் நடந்ததும் அதை கேட்குறாங்க. ஹரியானாவில் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புனா அவங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா இல்லை இது ஹரியானாக்கு தான் போகணும் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதை மாற்றி போட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே இது ஏறத்தாழ 45 நாள் முடிஞ்சு போச்சுன்னா நாங்கள் டெலீட் பண்ணிடுவோங்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அப்போ யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இப்படியே மாற்றி ஜூரிஸ்டிக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இதிலே சிக்கிறோம். ஆர்டியில் போட்டு தானே கேட்குறீங்க, அது 30 நாளைக்கு வரைக்கும் நாங்கள் தகவல் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்கலாம் இல்லையா, அதில் ஏதாவது query போட்டு திரும்ப அனுப்பிவிட்டால் அடுத்து 30 நாள் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் அதை டெலீட் பண்ணிடுவோங்கிற அளவுக்கு நேரடியாக ஆவணங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் போய்விட்டார்கள்ங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை தாண்டி அபிஷேக் பானர்ஜி போன்றவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் வைக்கக்கூடியது இவர்
எஸ்ஐஆரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய நெருங்கிய உறவினர்கள் 2 பேர், அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போஸ்ட்டு உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அது கொடுத்த பிறகு அந்த ப்ரமோஷனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற மாதிரியிலான விமர்சனங்களை அந்த பக்கம் குவிட் ப்ரோகோ என்கிற இடத்தில் அதையும் நோக்கி எதிர்கட்சிகள் வைக்கிறார்கள். எஸ்ஐஆர் என்கிற விஷயத்தில் இப்போ வரைக்கும், இப்போ நேற்று சப்ளிமெண்ட் லிஸ்ட் மேற்கு வங்கத்தில் விட்டுருக்கணும், இப்போ வரைக்கும் விடலை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கரெக்டாக 11:58 ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறாங்க. நேற்றைக்கு லாஸ்ட் டேட்னா நைட்டு 11:58 ஊடகங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. வெப்சைட் சரியாக ஒர்க் ஆகல. குறிப்பாக மம்தா பானர்ஜியினுடைய தொகுதிக்கு போனால் அப்போ லிஸ்ட் பாதிக்கு மேலே லோடே ஆக மாட்டேங்குது. சர்வர் இஷ்யூவா இல்லை திட்டமிட்டு மம்தா பானர்ஜியுடைய பவானிபுர் தொகுதியில் வேலை பார்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இவங்க ஏறத்தாழ 25% 35% வரைக்கும் ஓட்டுகளை நீக்கிவிட்டு அவர் ஏறத்தாழ 26,000 வாக்குகள் அவருடைய தொகுதியில் நீக்கப்பட்டது. அந்த மாதிரி எதுவும் பவானிபூரில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக அவர்கள் வேலை பார்த்துருக்கிறாங்களாங்கிற கேள்வி வருது. இப்படி நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க, எதுலையும் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் போனோம், கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்கணும்னு ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா எப்படி இந்த அமைப்பு முறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வரும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டு கணேஷ்குமாருக்கு எதிரான இந்த விஷயங்களை மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏற்கனவே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இந்த சீல் விவகாரம் வந்திருக்கிறது. இதில் அதிகபட்சமாக கிளரிக்கல் எரர்னா ஒருவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சஸ்பென்ஷனில் போட்டு விசாரணைக்கு போட்டிருக்கிறீங்க, பணியாற்றக்கூடிய யாரோ ஒரு கடைநிலை ஊழியரை. கேள்வி, இவர் கடைநிலை ஊழியர் அடிப்படையில் டேபிளில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறது, எடுத்து வந்து கேட்டால் ஃபைலை கொடுக்குறது, அவ்வளோதானே அவருடைய வேலையாக இருக்கும். அதில் கையெழுத்து போட்ட ஒரு செக்ரட்டரி லெவல் வரைக்கும் அதில் பொறுப்பு இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும், அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யாருமே பண்ணலையா? 2019 நீங்கள் அனுப்புனதை அவங்க சீல் போட்டதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அதை வச்சு அது மாறி இருக்குன்னா இதை வெரிஃபை பண்ணி அனுப்பியது எப்படி ஆனதுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் அதாவது தேர்தல் நேரத்தில் உங்களுடைய குற்ற வழக்குகள்லாம் சொல்லணும்னு ஆலோசனை சொல்லக்கூடிய சர்க்குலர் அது. அப்போ அப்படியான கவனக்குறைவாக இருக்கிற அத்தனை பேருமே என்ன நடவடிக்கைங்கிறது மிக முக்கியமான கேள்வி. பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒன்று அறியாதவங்க வாயில் மண்ணுன்னு நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோன்னு ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறது? இது வெறும் சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பார்ப்போம் மேற்கொண்டு இது எப்படி பயணிக்கிறது, அரசியலாக சட்ட ரீதியிலாக நாடாளுமன்றத்தினுடைய ப்ரொசீடிங்ஸில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு விரிவாக வேறொரு காணொலியில் பேசுவோம்.